ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக 30 இயர்ஸுக்கு அப்புறம் பெண்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க. இது ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன்னே சொல்லலாம். நம்ம மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஆரம்பிப்போமே. இப்போ பாருங்கள், இது என்னோடய மார்னிங் ரொட்டீன். காலையில் ஏந்திரிச்சு அந்த அட்மாஸ்ஃபியரை நம்ம அப்சர்வ் பண்ணுறது, அதுவும் முக்கியமாக வெயில் இருக்கும்போது அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் மெதுவாக செய்ய ஆரம்பிங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம டெரெஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சீனரி காலையில் பார்க்கும்போது மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாக்கிங். காலையில் நிறையா பேர் எழுந்திரிச்ச உடனேவே காஃபி குடிக்க போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்களோட வேலைப்பளு காரணமாக ஆஃபீஸ் கிளம்புறதோ இல்லை அவங்கவுங்க வேலைக்கு போகிறதோ அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளோட மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரொட்டீன் கண்டிப்பாக பலன் தரும். இந்த ரெக்டாங்குலர் வாக்கை கண்டிப்பாக ஒரு 15-20 மினிட்ஸ் டெய்லி செய்யுங்க காலையில். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய எந்த இன்டேக்னாலும் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணு நான் காலையில் வாக்கிங் பண்ணுறதை பார்த்து இப்போ என் கூடயே எழுந்திரிச்சு கரெக்டாக அவங்களோட ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வித்தவுட் செல்ஃபோன், வித்தவுட் டிவி இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுற விதமான விஷயங்கள் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நான் நல்ல கொதி நீரில் நான் பாதாம் ஊற வச்சுருக்கேன். இதை கண்டிப்பாக வாக்கிங் முடிச்சுட்டு சாப்பிடுங்க. நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் தைராய்டு இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வால்நட்ஸ் சாப்பிட்லாம், இல்லைன்னா முந்திரி பருப்பு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் நல்ல லூக் வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை லெமன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, மெயினாக நம்ம காலையில் நிறைய பேர்த்துக்கு காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு வழி. முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கிற பித்தம், மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்டொமக் க்ளீனிங் ஆகலை, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் இருக்கிறது எல்லாமே க்ளீனப் பண்ணி கொடுத்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவுகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி கண்டிப்பாக கன்வே பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டீம் ரிலேட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே நம்ம காலையிலேயே ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றத மேக்ஸிமம் தவிர்த்துக்கலாம். ரசம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. இப்போ நான் காய் பொரியல் செய்கிறேன். தாளிக்கும் போது நிறைய பேர் வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் நான் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துப்பேங்க. அதோடு பார்த்திங்கன்னா 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான காய், இன்றைக்கி நான் கேரட் பொரியல் பண்ணுறேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பொரியல் காய்க்கு தேவையான தாளிப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நடுநடுவில் அந்த பருப்பு கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பீன்ஸ் பொரியல், கேபேஜ் பொரியல், இல்லை அவரைக்காய் பொரியல் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த தாளிப்பை இப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் 2-3 ஸ்பூன் அளவுக்கு கூட சிறுபருப்பு சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இதில் கிளறி விட்டுட்டு கண்டிப்பாக உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா கேரட்டோட கலர் கண்டிப்பாக மாறும். இந்த கேரட் காயில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பொரியல் காய் செஞ்சாலுமே உப்பை கடைசியில் சேர்த்துக்கிறது நல்லது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. காய் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் பாருங்கள், அரிசி ஊறியாச்சு. நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா பச்சரிசி அவாய்ட் பண்ணுங்கள். ஒலை வச்சுருக்கேன். ஒலையில் வச்சு சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப நல்லதுங்க. குக்கர் ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடுங்க. அப்போ நம்மளுக்கு 5-7 நிமிஷத்துக்குள்ளே அரிசி சரியான பதத்தில் குக்காகி வெந்துடும். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் ரைஸை முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹேபிட் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அதே போல் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அரிசியை வந்து கொதி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகாது. அதே போல் அரிசியில் இருக்க சத்தானது வந்து நம்மளுக்கு கஞ்சி வடிவமாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கஞ்சியை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு அடுத்த நாள் காலையில் கூட குடிக்கலாங்க. இல்லைன்னா அப்போவே சூடாக குடித்தாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. மெயினாக இந்த வெயில் டைமு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒலை கொதித்து பொங்கி வந்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து பொங்கி வந்துட்டே இருக்குது, கீழே கொட்டுதுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி இன்சர்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ பாருங்கள், கேரட் பொரியல் ரெடி. இப்போ நம்ம வந்து இதில் வந்து தேவையான உப்பு சேர்க்கலை ஒன்றும், அதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றின சுவடே இல்லை. அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயமும் கூட, கேரட் பொரியல் காய் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கடாயிலேயே வந்து செய்கிறது நல்லது. சத்தும் வீணாகாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பன்னீர் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வாரத்துக்கு 1-2 தடவை எடுத்துக்கலாம். மினிமம் 1 தடவை, மேக்ஸிமம் 2 தடவை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெறும் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும்தான் சேர்த்து கிளறி வச்சு மூடி வைக்க போகிறேன். இதை வந்து கால்சியம் குறைபாடை வந்து கம்மி பண்ணுது. பன்னீரை வந்து ஓவர் ஈட் பண்ணாலும் பிரச்சனைங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வாரத்துக்கு 1 தடவை எடுத்துக்கிறதும் நல்லது. பசங்களுக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களோட டயட்டில் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக 30 இயர்ஸ் ஆன பெண்களுக்கு இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபுட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து முக்கியமாக சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பசிக்குது, இல்லை டிஃபன் சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பசிக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நடுவில் வந்து சுக்கு காஃபி, லெமன் டீ அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி லன்ச் முடிச்சிட்டக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன செய்யலாங்கிறத வந்து அடுத்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் காலையில் வச்ச சாம்பார்லேயே வந்து பிசிபிளாபாத் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது எங்களோட மெயின் டிஷ் இன்னைக்கு. இதை மூடி வச்சிடலாம். நம்ம கேரட் பொரியல் ரெடி. வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ரசம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் உடனே வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இதில் வெறும் பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, பாதாம், வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை மட்டுமே சேர்த்து இது செஞ்சு ஈவினிங் வந்து காஃபி டைமுக்கு வந்து சுக்கு காஃபியோ, லெமன் டீயோ, இல்லை பிளாக் டீயோ குடிச்சிட்டு இது ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரப்போகிற செல்ஃப் கேர் ரொட்டீனை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே போல் நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங்.